இத வந்துட்டான். ஆ பாட்டி இனியா தங்கம், ஏ ராசாத்தி வந்துட்டியா? என் பாப்பா. தங்கம் நீ இல்லாம வீடே வீடு மாதிரி இல்லடா. என்ன பாட்டி நீ எதுக்கு இப்ப ஃபீல் பண்ற? தாத்தா ஆ, பாட்டி கிட்ட சொல்லுங்க தாத்தா, ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. என்னத்தரா சொல்றது? எனக்கே 2 நாளா பதட்டமா போயிடுச்சுடா. உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொன்னதுதான் எனக்கு உசிரியே வந்துச்சு. பாட்டி இனிமே நீ என்ன ஏதாச்சும் மிரட்டினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் வக்கீல் தாத்தா வீட்டுக்கு போயிடுவேன். ஐயோ, நான் உன்னை மிரட்டலம்மா. இனி உன்னை மிரட்ட மாட்டேன். இனிமே உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஆ? பாட்டி உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், ம், சரியா? என்ன பாட்டி நீ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ என் செல்லம். நீ என்ன திட்டலனாதான் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கும். என்ன தாத்தா நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறீங்க? இல்லடா தங்கம், நான் அழலையே. நான் ஏன்டா அழ போறேன்? கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதான். ஷேம் ஷேம் பாப்பி ஷேம். ஆல் த பாய்ஸ் நோ தி நேம். சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். ம்? அம்மா எதுக்கும்மா ஆரத்தி எல்லாம்? டேய், கோர்ட்டு வரைக்கும் போய் ஜெயிச்சு என் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஆ? எனக்கு என்னவோ அவ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறு, நான் ஆரத்தி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். தங்கம், தாத்தா அப்பா சொன்னாரா இல்லையா? என்னடாமா? அப்பாலாம் ஒண்ணு ஜெயிக்கல. நான் போட்ட டிராமால ஜட்ஜ் என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆமாண்டா கண்ணு, டைகரும் ஜஸ்டிஸும் போன் மேல போன போட்டு உன்னை புகழ்ந்து தள்ளிட்டானுங்க. ஆ. புத்திசாலித்தனமா நீ பண்ண காரியத்தினால இன்னைக்கு இங்க எல்லா உசுரும் தப்பி பொழைச்சுதுடா. நம்ம வக்கீலு வீட்ல தான் உதார் விடுறாரு. கோர்ட்ல பேச்சு மூச்சே காணோம். என்ன வக்கீலு, கரெக்டா? ஆமாடா தங்கம், மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்பா யோசிக்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணுன்னதும் அப்பாவால யோசிக்கவே முடியலடா. நீங்க எல்லாரும் சின்ன பிள்ளை மாதிரி. நான் தான் இந்த வீட்ல பெரிய மனுஷி. ஆமா ஆமா. இனிமே எல்லாரும் நான் சொல்றதுதான் கேட்கணும். ஆ, சரிப்பா, கேக்குறோம். இனியா, நீ உள்ள போய் குளி. ம், இந்த ட்ரெஸ்ஸை மூட்டை கட்டி வை. நம்ம இந்த ட்ரெஸ்ஸை தூர தூக்கி போட்டுருவோம், சரியா? ம். நீ உள்ள போடா செல்லம். சிவா, நீ புள்ளைய வீட்டுக்கு கூட்டு வர வரைக்கும் எனக்கு என் உயிரே கையில இல்லடா. இல்லம்மா, சாதாரணமா நடந்த விஷயத்த ஊதி பெருசாக்கி இனியாவ நம்ம கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தாங்க. ஆனா பாப்பா புத்திசாலித்தனமா தலையில கட்டோட வந்து நின்னா பாருங்க, மொத்த கோர்ட்டும் வாயடைச்சு போயிடுச்சு. அரசி மூஞ்சே செத்து போச்சுமா. உன் அப்பா மாதிரிதான் உனக்கும் புத்தி இருக்கும்னு இனியாவ சம திட்டினா. புள்ளைய திட்டினாளா? பாத்துக்கிட்டு நீ சும்மா வரந்த ஓங்கி ஒண்ணு போட வேண்டியதானடா. ஏய், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவங்க எப்படா வாய்ப்பு கிடைக்கும் நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போலான்னு காத்துட்டு இருக்காங்க. நம்ம அவசரப்பட்டு எது பண்ணாலும் அது நமக்கு தான் பிரச்சனையா முடியும். சிவம், அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுடா. நம்ம பிள்ளைய சட்டப்படி நீ ஜெயிக்கலனா, நீ வக்கீலுக்கு படிச்சது, பெரிய வக்கீல்னு பேர் வாங்கினது, இது எல்லாமே வேஸ்ட்ரா. இல்லப்பா, நான் இனியாவை விட்டு கொடுக்க மாட்டேன். இனியாவ மட்டும் இல்லடா, ஓவியாவையும் நம்ம வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும். என் பேத்திங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இந்த வீட்ல வளரணும். அதுதாம்மா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க மனநிலை என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு சிவம். இதுக்கப்புறம் அவங்க விடாம முயற்சி பண்ணுவாங்க. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாண்டா சிவம், கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்க.
நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்பு, ஒரு நிமிஷம். நல்லா இருக்கீங்களா? வாங்க வக்கீல் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன வக்கீல் சார் சிரிக்கிறீங்க? இல்ல, நான் வேற ஒரு... எனக்கு தெரியும் சார், நீங்க பிஸியான லாயரு. உங்களுக்கு பெரிய பெரிய கிளையண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. என்ன மாதிரி சின்ன சின்ன கிளையண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. நான் தான் அத புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கணும். ஏன் தப்புதான்? ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. என்ன சார் நீங்க எனக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ல வாதாடுற வக்கீல் நீங்க. உங்களை போய் சாதாரண செஷன்ஸ் கோர்ட்ல ஆஜராக சொன்னது ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஹே ப்ளீஸ் டி. என்னடி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்லல, சார் நமக்காக ஆஜராகிறதா சொன்னாரு. பாவம், கடைசி நேரத்துல என்ன முக்கியமான வேலை வந்துச்சோ தெரியல, நமக்காக வாதாட வர முடியல. செம்ம கடுப்புல இருக்கீங்க போல. இல்ல இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்லங்க, நான் என்ன ஆ. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜட்ஜ் அவங்க கிளைம் பண்ண 20 லட்சம் ரூபாவை கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாரு. இப்ப நான் அந்த 20 லட்சத்தை ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு அவசியம் இல்லைங்க. அவசியம் இல்லையா? உங்களுக்கு என்ன, பணத்தை கட்டலனா எனக்கு தான் அரெஸ்ட் வாரண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் வந்து என்ன புடிச்சிட்டு போயிடும். எனக்கு இதெல்லாம் தேவைதான். நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் உங்களை நம்பி இந்த கேஸ கொடுத்தேன் பாருங்க. எனக்கு இது வேணும். சாரிங்க. நீங்க மட்டும் ஒழுங்கா வந்து ஆர்கியூ பண்ணியிருந்தா நான் இவ்வளவு பணம் கட்ட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க 20,000 ரூபாய் கட்டினா போதுங்க. நீங்க கட்ட வேண்டியது 20 லட்சம் இல்ல, 20,000. என்ன உளறீங்க? ஆமாண்டி, 20,000 தான் போட்டிருக்க. அது எப்படி? அன்னைக்கு கோர்ட்ல 20 லட்சம் ரூபாய் தானே கட்டணும்னு சொன்னாங்க. குடு. ஏங்க சும்மா விளையாடாதீங்க. ஏங்க, இது கோர்ட் ஆர்டர், இதுல யாராவது விளையாடுவாங்களா? அப்புறம் எப்படி? அன்னைக்கு உங்க மேல டேமேஜ் கேஸ் போட்டவன் அன்னைக்கே கேஸ முடிக்கணும்ன்ற அவசரத்துல வேக வேகமா டைப் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டான். 20 லட்சம் டைப் பண்றதுக்கு பதிலா 20,000க்கு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சுட்டான். ஜட்ஜ் என்ன சொன்னாரு? அவன் கிளைம் பண்ண அமௌண்ட்டை அவனுக்கு கொடுங்க தானே சொன்னாரு. அவன் கேட்டது 20 லட்சம் தான். ஆனா டைப்பிங் எரர்ல 20,000 மாறிடுச்சு. நீங்க அவனுக்கு கொடுக்க வேண்டியது வெறும் 20,000 ரூபாய் தான். இத அந்த வக்கீல் கவனிக்கல, இந்த வக்கீல் கவனிச்சு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? நல்லது நடந்திருக்கு, சந்தோஷப்படுங்க. நீங்க தான் 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கலான்னு சொன்னீங்கல்ல. அவன் 20 லட்சம் தான் வேணும்னு அடம் பிடிச்சான். கடைசியில அது 20,000த்துல முடிஞ்சிருச்சு. இப்ப ஹாப்பியா? தேங்க்ஸ் ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, சொன்ன மாதிரி கேட்டுச்சு, அதான். பரவாயில்ல விடுங்க. நீங்க சொல்லேன்னா என்ன, நான் சொல்றேன். தேங்க்ஸ்.
தேங்க்ஸ் டி. எதுக்கு? சிவத்தை வக்கீலா போடலான்னு ஐடியா கொடுத்ததுக்கு. அடிப்பாவி, நேத்தெல்லாம் அவன்லாம் ஒரு வக்கீலான்னு என்ன அந்த கிழி கிழிச்ச, இப்போ வேற மாதிரி பேசுற. உண்மையாவே பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அன்பு, நான் ஒன்னு சொல்லட்டா? டாக்டர் வக்கீலுக்கெல்லாம் திறமை எவ்வளவு முக்கியமோ அதை விட கைராசி ரொம்ப முக்கியம். சிவம் உனக்கு ராசிடி. ஆனாலும் அநியாயத்துக்குன்னு உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஓவரா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா 2 பேரும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பாருங்க. பாப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நடிப்புன்னு. என் ஆத்தாக்காரி சொல்லி கூட நான் உன்னை நம்பலடி. நீ என்ன வேணாம்ட்டு அவன் கூட சுத்திட்டு இருக்கியா? இந்த பாஸ்கர் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. என்னடா இது? திருட்டு பையன் மாதிரி சத்தம் போடாம வாசல்ல வந்து உட்கார்ந்திருக்க. என்னடா? என்னப்பா, என்னன்னு சொல்லு. அது வந்து என்ன பொட்ட பகல்ல இந்த கருமத்தை குடிச்சிட்டு வந்துட்டியா? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தியே வர மாட்டேங்குதே. டேய், நீ இப்படி எல்லாம் பண்ணனா அவ எப்படி அவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துவா? அவதான் நான் வேணான்னு கோர்ட்லயே அத்து விட்டு போயிட்டான்ல. இன்னுமா என் கூட குடும்பம் நடத்துவான்னு கனவு கண்டுட்டு இருக்க? ஏலே, அவ புருஷனைத்தான் அவளால துரத்தி அடிக்க முடியும். அவ பிள்ளைகளோட அப்பனை அவளால துரத்தி அடிக்க முடியாது. டேய், உன் பிள்ளைங்க 2 மேல உசுரா இருக்குடா. அதுங்களுக்காகவாவது அவ உன்னை ஏத்துக்கிட்டாகணும். டேய், உன்னை நல்லவனா மாற சொல்லல, நல்லவனா நடிச்சாவது தொலைலாம்ல. என்ன அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன போட்டு பாக்குறியா? டேய், நான் எதுக்குடா இந்த வீட்ல ஒண்டிக்கிட்டு கிடக்க? வேற எவனும் இந்த வீட்ல புகுந்துட கூடாதுன்னு தான் ஒரு பூத மாதிரி நான் இந்த வீட்டையே காவல் காத்துட்டு கிடக்கேன். உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சிட முடியாதான்ற ஒரு நப்பா செயல தான் இந்த வீட்லயே உக்காந்து இந்த மானங்கட்ட கஞ்சிய குடிச்சிட்டு கிடக்க நானு. ஆமா, நீ பூத மாதிரி இந்த வீட்ல உட்காந்து காவ காத்துக்கிட்டு உன் மருமக வெளியில ஊரை சுத்திட்டு வரட்டும். என்னாச்சுடா? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? இதான் என் பொண்டாட்டிய காவ காக்கிற லட்சணமா? 2 பேரும் கோயில்ல நின்றுக்கிட்டு என் கண்ணு முன்னாடியே பல்ல காட்டி பேசிட்டு இருக்காங்க. பைத்தியக்கார மாதிரி நானும் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். டேய், நெசமாவா சொல்ற? என் 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். நெசமான்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க. சரிடா சரிடா, சத்தம் போடாத. இதுக்கு என்ன செய்யணும்ன்றத மட்டும் யோசி. அதை விட்டு போட்டு இப்படி கோவத்துல குடிச்சுக்கிட்டு கிடக்க. இங்க வாரு, சுத்தி வளைச்சு மூக்கு தொடுற கதெல்லாம் எனக்கு சரிபட்டு வராது. இன்னைக்கு அவ வந்ததும் அவளை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு தான் மறு வேலை. என்னத்த கேள்வி கேப்ப? அதான் பொண்டாட்டி வேணான்னு நீ பிரிஞ்சு போயிட்ட, புருஷன் வேணான்னு அவளும் பிரிஞ்சு போயிட்டா. இனிமே நீ கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம போடானவ போயிட்டே கிடப்பா. என்ன பார்த்து போடான்னு சொல்லுவாளா? சொல்லுதான் பார்க்கட்டுமே. போடின்னு சொல்லிட்டு என் பிள்ளைய 2 கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா சொல்ற? ஆமா, அந்த மந்திரவாதி உசுறு இந்த 2 கிளிக்குள்ள தானே இருக்கு. பிள்ளைய 2 தூக்கிட்டு போறேன்னு சொன்னா அப்ப வலிக்கும் இல்ல அவளுக்கு? ஆமாண்டா, இந்த பிள்ளைகளை வச்சுதான் நீ அவளை மடக்கணும். இன்னைக்கு அவன் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கதான் போறேன். ஏலே கிறுக்கு பயலே, அவகிட்ட கேள்வி கேட்டா என்ன நடக்கும்? போய் அவன் சட்டையை பிடிச்சு கேள்வி கேளு. என்னத்துக்கு? ஏற்கனவே நான் வாங்கினது பத்தாதா? திரும்ப அவங்கிட்ட வாங்க சொல்றியா? அடப்போடா பயந்தங்கோலி பயலே. அவன்கிட்ட கேட்டா அவன் அடியதான் கொடுப்பான். அவன் வீட்டுக்கு போ, அவங்க ஆத்தாப்பனை போய் பாரு, அங்க போய் உன் கச்சேரிய வையே. அப்ப அவங்க குடும்பமான காத்துல பறக்கும்ல. யாருக்கும் தெரியாதுன்ற நினைப்புல தானே அவங்க 2 பேரும் ஊரை சுத்திட்டு திரியறாங்க.
இங்க வெடி வைக்கிறதுக்கு பதிலா அங்க போய் வெடிய வையு, அம்பட்டும் சரியா போயிடும். போறேன், இப்பவே போறேன். போய் அவன் அப்பா ஆத்தால கேட்கிற கேள்வியில அவன் இந்த பக்கம் தலை வச்சே பறக்க கூடாது. அதத்தான் செய்யுங்கிறேன், போ. அவன் வீடு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். டேய் புடிச்சுமா? எப்பா, பாத்துடா, பாத்து போடா, பாத்து பாத்துடா. டேய் வழியில விழுந்து சோழியை நின்னு முடிக்காம தொலைச்சிடாத. வர மாட்டேன் இன்னைக்கு. இந்தா இத குடி. போதும் பாட்டி. தாத்தா, ஆ? சொல்லுமா. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லவ்? என்னது இதெல்லாம் பள்ளிக்கூடத்து பாடத்துல வருதா? ஏய். கர்மம் கர்மம். லவ்னா காதல் மட்டும்தான் அர்த்தமா? லவ்வுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குடி. தாத்தா மீனிங் சொல்லுங்க தாத்தா. ஏய், இப்ப நீ அடி வாங்க போற பாரு. பாட்டி என்ன நீங்க பாடத்துல சந்தேக கேக்குறேன், அதுக்கு போய் கோச்சுக்கிறீங்க? என்ன உனக்கு லவ்வுக்கு அர்த்தம் தெரியணுமா இப்போ? அத நீ தாத்தாட்ட கேட்டுட்டு இருக்க? இத என்ன நம்ப சொல்றியா? வர வர உனக்கு குசும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்க அப்பா உன்னை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கான். தாத்தா ஆ. நீங்க சொல்லுங்க தாத்தா, லவ்னா என்ன? லவ்னா அன்பு, லவ்னா பாசம், எல்லாமே லவ் தான். ஃபார் எக்ஸாம்பிள்? எக்ஸாம்பிள்னா நான் உன் பாட்டி மேல வச்சிருக்கிறது லவ். ஐயே கர்மம். அதுக்கு பேரு லவ் கிடையாது. அப்புறம் வேற என்ன நீங்க சொல்லலாம். அதுக்கு பேரு கல்யாண மேரேஜ். பாட்டி உங்க 2 பேருக்கு நடந்தது கல்யாணம், தாத்தாக்கு உங்க மேல இருக்கிறது லவ். ஐயே என்ன இது தொல்லையா போச்சு? ஐ நோ லவ் தாத்தா. தாத்தா மை ஹஸ்பண்ட். ஐ தாத்தா வைஃப் பாட்டி. எங்க நடுவுல இருக்கிறது மேரேஜ், நோ லவ். ஓகே தாத்தா இப்படி ஒரு பட்டிக்காட்ட எப்படி கல்யாணம் பண்ணீங்க? ஆ, ஆ. மாமா பொண்ணு சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு என் தலையில கட்டிட்டாங்க. ஆமா ஆமா, பெரிய மீச வச்சிருக்கிற போலீஸ்காரருக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? ஊர்ல ஒரு பையன் பொண்ணு கொடுக்கல. வேற வழி இல்லாம சொந்த அத்தை பையனாச்சேன்னு நான் கட்டிக்கிட்டேன். பாட்டி தட் இஸ் லவ். ஆ. ஏய் சிவா, வெளியே வாடா. ஏய் சிவா, கொஞ்சம் இருங்க, வெளியே வாடா. கொஞ்சம் இருப்பா. யாரு நீ? நீ பாட்டுக்கு வந்த சிவன் சிவன் கத்திட்டு இருக்க. எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இதே. வேண்டப்பட்டவனா? யாருக்கு வேண்டப்பட்டவன்? முதல்ல நீ யாருன்னு சொல்லுப்பா. ஏங்க முதல்ல சிவத்துக்கு போன் போடுங்க. போடு, போன போடு. அவங்கிட்டயே எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் கேளுங்க. ஏய், என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஏய், உனக்கெல்லாம் என்ன என் மரியாதை வேண்டி கிடக்கு? உன் புள்ள பண்ற காரியத்துக்கு மரியாதை வேற கேக்குதா? என்னப்பா சொல்ற நீ? எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? நான் உனக்கு சொந்தம் சொன்னேன்ல, எப்படி சொந்தம் நீ எனக்கு கேட்கவே இல்ல. சொல்லு, எப்படி சொந்தம்? என் பொண்டாட்டியதே உன் புள்ள லவ் பண்ணிட்டு இருக்கியா? இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உறவு வேணும்? டேய், தேவையில்லாம என் பையனை பத்தி தப்பா பேசாத. நீங்க பாட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என் பையன் அப்படி இப்படின்னு கனவு கண்டா அது உண்மையாயிடுமா? வெளியே வந்து பாருங்க உன் பையன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு. ஏய், என் பையன் கோவக்காரன் தான், ஆனா நியாயஸ்தன். நீ சொல்ற மாதிரி என் பையன் நடந்துக்க மாட்டான். நானே 2 கண்ணால பார்த்தேன். இவன் அவனை தேடி ஆபீஸுக்கு போறதும், அப்புறம் அவன் இவ கூட ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதும், ஊரு சுத்துறதும், ஊரே நாரி போய் கிடக்கு. ஏய், என் புள்ளைய பத்தி அபாண்டமா போய் சொல்லாத. உண்மையதாமா சொல்றேன். உன் பையன் கிட்ட சொல்லி வைங்க, என் பொண்டாட்டி பின்னால சுத்துற வேலைலாம் வேணாம்னு. என் பிள்ளைங்களுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். இல்ல 2 பேரும் வெட்டி சாச்சி விடுவேன். டேய், எங்க வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஏய், டேய்,
போடாங்கிற போ. போறேன் போறேன். உன் புள்ள யோகி இல்ல, யாருக்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. உன் குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னு வையே, பிரச்சனை பெருசா ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்க. உன் பையன் கிட்ட சொல்லி வைங்க, பொண்டாட்டி விட்டுட்டு போனா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண சொல்லுங்க. அதை விட்டு என் பொண்டாட்டி பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். வாயா.